ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 5வது மாதம் சூப்பராக கம்ப்ளீட் ஆகி 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன 6வது மாதம் ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக நினைக்காத பல விஷயங்கள் இனி நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரகங்களால் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கிரகங்களால் தான் எல்லாமே நடக்கும். ஸோ நிறைய பேர் நாம் இதை தெரியாததுனால தான் நம்ம நிறைய ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறோம். கிரகங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட் செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு சப்போர்ட் செய்யாத மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, கிரகங்கள் அமையக்கூடிய அமைப்பு, அதுவும் நம்ம ராசிக்கு எப்படி அமையுதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெற்றால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ முதல்ல இப்போ ஜூன் மாதம் என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய அடிப்படையில் முக்கிய கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான பலனை பெற இருக்கிறீங்களா இல்லை பாதகமான பலனை பெற இருக்கிறீங்களாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஜூன் மாதம் 2026 காலத்தில் குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்க இருக்கு. இந்த கிரக பயிற்சிகளால் கஜலட்சுமி யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் மற்றும் அம்ச யோகம் உருவாக போகுது. இதுதான் மேசத்திலிருந்து மீன வரை இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலை, தொழில் முன்னேற்றம் என பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக அமையுமா அமையாதாங்கிறத தான் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் என்னென்னக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜூன் 2 அன்னைக்கு குரு கடகராசியில் நுழையக்கூடிய குரு பயிற்சி நடக்க போகுது. அப்புறம் ஜூன் 8 அன்னைக்கு சுக்கிரன் கடகராசியில் நுழைய போகிறாரு. அப்புறம் ஜூன் 15 சூரியன் மிதுன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய மாசி மாதம் தொடக்கம் ஆக போகுது. அப்புறம் ஜூன் 20 செவ்வாய் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு. அப்புறம் ஜூன் 22 புதன் கடகராசிக்கு நகர்கிறாரு. அப்புறம் ஜூன் 29 கடகராசியில் புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகுது. இந்த மாதிரி தாங்க இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் காரணமாக அம்ச ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் ஆகியவை உருவாகுது. குறிப்பாக இந்த மாதத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடகராசியில் நுழைவது முக்கியமாக கருதப்படுது. அதனால இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் அதிர்ஷ்ட பலனை பெறுவீங்களா பெறமாட்டீங்களா என்பதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். ஃபஸ்ட்டு உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாக பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். கடக ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த ஜூன் மாதத்தில் சூரியன் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய வேலை, தொழில் நிலை இது ரெண்டுமே மேம்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய வருமான உயர்வுக்கான புதிய வழிகள் புதுசாக நிறைய தென்படும். அதோடு ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதோடு புனித யாத்திரை செல்வதற்காக திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த திட்டமிடுவது சக்ஸஸ் ஆகும். சனி பகவானுடைய அமைப்பு காரணமாக சற்று மனம் அமைதியாற்றதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யோக தியானம் போன்ற விஷயங்கள் செய்வது நல்லது. உங்களுடைய வேலையில் சரியான திட்டம், உடல் மற்றும் கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியை காணலாம். ஸோ அதனால் பிளான் பண்ணி செயல்படணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர.
ஸோ எந்த இடத்துல பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு விஷயம் செய்யும்போது அது பிளான் பண்ணி செய்யும்போது அந்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் வந்து உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். வேலையில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ண நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். அதே போல் நீங்கள் உங்களுக்கு திருமண விஷயத்தில் கூட பிளான் பண்ணி செயல்படலாம். திருமண விஷயத்தில் கூட பிளான் பண்ணும்போது அந்த திருமணம் உங்களுக்கு வெகு விரைவாக நடக்கும். அதனால் திருமண விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணும்போது இந்த பிளான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கொண்டு வாங்க. அது ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள். இதுதான் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன். டீப்பாக உங்களுக்கான பலனை கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க டீப்பாக என்ன பலன்கிறத பார்க்கலாம். ஸோ 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு முக்கிய விஷயம் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஜூனில் சொல்ல போகிறேன். ஏன்னா 2025ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சிறந்த பலனை தர்ற மாதிரியே கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. சனி 9வது வீட்டில் இப்போ இருப்பதால் இந்த ஜூன் 2026 மாதத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும். நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா சனி 9வது வீட்டில் இருப்பதால் இந்த டைம் லாபத்தை இழக்க நேரிடும். இந்த டைம் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து அதிக போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதோடு இந்த ஜூன் மாதம் ராசி பலன் 2026 படி 2வது வீட்டில் உள்ள கேது நீங்கள் மேற்கொள்ள முயற்சிகள் இருக்கல அனைத்தையும் தடைகளை வெற்றி பெறுவதற்கான உறுதியை உங்களுக்கு அளிக்கக்கூடும். கேதுவின் இந்த நிலை உங்களுக்கு ஆன்மீக ஆர்வங்களை தரக்கூடும். மறுபுறம் 8வது வீட்டில் உள்ள ராகு அதிக செல்வத்தை பெறுவதில் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடும். உங்களுடைய சந்திர ராசிக்கான 5வது வீட்டு அதிபதியும் அதிர்ஷ்டக்காரகருமான செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல நிலன்களை மேம்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஏனெனில் அது வெற்றியின் 10ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளில் அமர்ந்திருப்பது தான் காரணமே. மேற்கூறிய காலகட்டங்களில் உங்கள் நற்பெயரை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். சனி 9வது வீட்டில் இருப்பதால் இந்த டைம் உங்கள் உடல்நலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்கள் கால்கள் தொடைகள் போன்றவற்றில் வலியை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சில துர்துஷ்டங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் எதிர்கால வாய்ப்புகளையும் செல்வத்தையும் விரட்டி அடிக்கலாம். பார்த்து கவனமாக இருங்க. 4வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் மற்றும் முதல் வீடுகளில் அமைகிறதுனால ஜூன் 2026 மாதத்தில் இன்பம், தன்னம்பிக்கை மற்றும் மனநிறைவு ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் செழிப்புக்கு சாதகமான பலன்களை தரக்கூடும். இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் என்பதையும் குடும்பம், தொழில், ஆரோக்கியம், காதல் போன்ற துறைகளில் நீங்கள் எவ்வாறு பலன் பெறுவீர்கள் என்பதையும் அறிய நிறைய விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தொழிலில் சொல்கிறேன். 2026ஆம் ஆண்டுக்கான தொழில் சார்ந்த ஜூன் மாத ராசி பலன்படி நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தால் சனி 9வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. சனி 9வது வீட்டில் இருப்பதால் தற்போதைய வேலையில் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம். எனவே உங்களில் சிலர் இந்த டைம் சிறந்த வாய்ப்புகளுக்காக வேலையை மாற்றக்கூடும். மேலும் உங்களுடைய சில திறமையானதாக தோன்றக்கூடிய பணிகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடும். அதுவும் ஜூன் 15, 2026க்கு பிறகு வரக்கூடிய 2ஆம் பாதியில் சூரியன் உங்கள் வேலை சம்பந்தமாக சாதகமான பலனை தருவார். அதன் மூலம் உங்கள் தொழிலில் சிறந்து விளங்க நீங்கள் ஒரு வலுவான நிலையில் இருக்க முடியும். 12வது வீட்டில் உள்ள குரு ஜூன் 2026 மாதத்தில் உங்கள் தொழில் சம்பந்தமாக அதிக பலன்களை பெறுவதில் தாமதங்களை ஏற்படுத்தி உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். இதன் விளைவாக இந்த டைம் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும். மேலும் உங்களுடைய சில விரும்பத்தகாத வேலை மாற்றம் அல்லது தொலைதூர இடங்களுக்கு இடமாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும். அதனால் நீங்கள் தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் நிதி சார்ந்த விஷயத்தில் 2026 ஜூன் மாதத்தில் நிதி வாழ்க்கை ஜாதகத்தின்படி நீங்கள் கடகராசியில் பிறந்திருந்தால் 9வது வீட்டில் சனி இருப்பதால் அதிக செலவுகள் வடிவில் கலவையான பலன்கள் நீங்கள் நிதி ரீதியாக சந்திக்க நேரிடும். அதிகரித்து வரக்கூடிய செலவுகள் உங்களை மன உளைச்சலை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆளாக்கும் என்பதால் நீங்கள் அதிக கடன்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.